நம்ம இந்த கதையில 3 விதமான மனிதர்களை பார்க்க போறோங்க. ஏன் 3 விதமான மனிதர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பெரும்பாலும் பார்க்கிற மனிதர்கள் இந்த 3 கேட்டகரியில அடங்கிடுறாங்க. இந்த 3 மனிதர்களின் வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, செல்வம் அப்படின்றது எப்படி சேருது, அந்த செல்வத்தை பெருக்கிறது எப்படி அப்படின்ற சிந்தனையின் அடிப்படை கோட்பாடுகளை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போயிடலாம். ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்ல வேலைக்கு போயிட்டு நல்ல சம்பளம் வாங்கணும், அதுக்கப்புறமா ஒரு நல்ல பொண்ணையோ இல்ல பையனையோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும், குழந்தைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கப்புறமா நம்ம ரிட்டையர் ஆயிடணும். இதுதான் நம்ம ஊரின் ஒரு சராசரி மனிதனின் கதை. இந்த கதைக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், ட்விஸ்ட் டர்ன் எல்லாம் நிறைய இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகளும் அந்த ட்விஸ்ட் டர்னும் தான் இந்த வாழ்க்கை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது இல்ல எவ்வளவு போரிங்கா இருக்க போகுது அப்படின்றத முடிவு செய்யுது. சரி, நம்ம கதையோடைய 3 மனிதர்களுக்கு நம்ம வந்துருவோம். இதுல ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. சின்ன சின்ன விஷயத்தையும் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமாவே இருந்திருக்கு. ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னா கூட அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட காசு இருந்தது கிடையாது. இப்போ இவருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, நல்ல சம்பளம் கிடைச்சிருச்சு. இவர் இப்ப என்ன யோசிக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில இவ்வளவு நாள் நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமா என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் ஆசைப்பட்டாரோ அத்தனை விஷயங்களையும் அவர் அடைய முயற்சி செய்ய போறாரு. வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒரு கால் எதுன்னு பாத்தீங்களா? ஹலோ சார், லோன் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற கால். நீங்க எதுக்கெல்லாம் லோன் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, எதுக்கு வேணா லோன் கொடுக்குறவங்க, வண்டிக்கு பெட்ரோல் போடுறது கூட இப்பெல்லாம் லோன் கொடுக்குறவங்க அப்படின்றாங்க. ஆஹா, இது சூப்பரான ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நீங்க லோன் வாங்குறீங்க. சின்ன வயசுல ஒரு கார்ல போக முடியுமான்னு நம்ம யோசிச்சிருப்போம்ல, இப்ப காரையே வாங்குறேன்டா அப்படின்னு வாங்குறீங்க. அடுத்தது, சின்ன வயசுல நம்ம எந்த வீட்டுல இருந்தோம், எத்தனை வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டு இருந்திருக்கோம், அப்ப சொந்த வீடு வாங்கியே தரணும் அப்படின்ட்டு சொந்த வீடு வாங்குறீங்க. இதுக்கப்புறமா ஒரு திருமணமும் நீங்க செஞ்சுக்கிறீங்க. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த லோன் எல்லாம் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த ஆரம்பிக்குது. மாசம் டியூ அப்படின்றது உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்துது. இந்த வேலை உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. இந்த வேலையை விட்டுலாமா அப்படின்னு கூட யோசிக்கிறீங்க. ஆனா வேலையை விட்டா யார் டியூ கட்டுறது, இதோட பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கே, பேசாம அந்த வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆனா இந்த வேலையை விட்டு கொஞ்ச நாள் எனக்கு வேலை கிடைக்காம இருந்ததுன்னா நான் என்ன பண்றது, வேண்டாம் இந்த கம்பெனிலே இருந்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறீங்க. அப்பதான் நீங்க ரைட்ல திரும்பி பாக்குறீங்க. அப்பதான் அந்த 2வது நபரை நீங்க பாக்குறீங்க. இவனும் நம்ம கூட தானே படிச்சான், இவன் வாழ்க்கை என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. இந்த 2வது நபர் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரும் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவர் வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சதுக்கு அப்புறமா, எப்பாடா இப்பதான் மூச்சோட முடியுது, வாழ்க்கையில இன்னொரு வாட்டி நான் கஷ்டமே பற்றக்கூடாது, என்னைக்கு வாழ்க்கை எப்படி மாறும்னே தெரியாது, சோ நான் எல்லா பணத்தையும் சேமிச்சு வைக்க போறேன் அப்படின்ட்டு தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒரு சின்ன வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு கார், பைக் இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வாங்காம, ஏன்னா லோனுக்கு போனோம்னா நமக்கு என்ன ஆகும்ன்றது தெரியாது, தலைவலி வேண்டாம் அப்படின்றதுனால தினம் பஸ்லயும் ட்ரெயின்லயும் போயிட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி மாசம் ஒரு அமௌண்ட்டை சேமிச்சுக்கிட்டே வர்றாரு. இவருக்கும் திருமணம் ஆகுது. அவருடைய பசங்களையும் அவர் நல்ல ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு. ஆபீஸ்ல கடுமையா உழைச்சிட்டு வந்து தினமும் ஒரு ஏசி சேர்ல சாஞ்சு உட்காந்துக்கிட்டு சீரியல் பாக்குறாரு. அந்த நிமிடங்கள் தான் அவருக்கு நிம்மதியா தருது. ஆனா இந்த மாதிரி தினம் வாழ்க்கையில வயிற்ற கட்டி வாயை கட்டி வாழ்ந்துறதுனால இவரும் சில நேரங்கள்ல யோசிக்கிறது உண்டு, இந்த வேலை இல்லாம மத்த வேலைக்கு போனா இதோட நமக்கு பெட்டரான சம்பளம் கிடைக்கும்ல அப்படின்ட்டு. ஆனா இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஐயோ வேணாம்பா, திடீர்னு நமக்கு இந்த வேலையும் போயிடுச்சுன்னா ஆகுது, ஏதோ கடவுள் புண்ணியத்துல இன்னைக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது, மாசம் சம்பளம் வந்துட்டு இருக்கு, ஏதோ ஒண்ணு சேமிச்சு வச்சிருக்கோம், இன்னைக்கு முடியாட்டாலும் ஒரு 60 வயசுல ஏதோ சந்தோஷமா என்ஜாய் பண்ண முடியும் நம்மளால ரிட்டையர்மெண்ட் லைஃப். என்ன நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நம்மளால சந்தோஷமா இருக்க முடியல, அவன் வாழ்க்கையில கார் இருக்கு, பைக் இருக்குது, நல்ல சூப்பரான வீட்டுல இருக்கான், சொந்த வீடுலாம் வாங்கிட்டான், நமக்கு விதிக்கப்பட்டது இதுதான் அப்படின்ற ஒரு சோகத்திலேயே அந்த முதல் நபரை இவர் பார்த்துட்டு பொறாமப்பட்டு இருக்காரு. இப்போ இந்த 3வது நபரை நம்ம பார்க்க போறோம். இந்த 3வது நபரும் இதே ஸ்கூல்ல இதே கிளாஸ்ல இவங்க கூடயே படிச்ச இன்னொரு நபர் தான். அவருக்கும் இவங்கள மாதிரியே ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சது. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவரும் இவங்கள மாதிரியே கடுமையா உழைச்சாரு, நல்ல சம்பளம் கிடைச்சது. இவரும் அந்த 2வது மனிதரை போலவே தன்னோட பணத்தை நல்லா எடுத்து சேமிச்சு ஒரு பேங்க்ல போட்டு வச்சுக்கிட்டு தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு ஒரு மினிமம் செலவுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா 2வது மனிதருக்கும் இவருக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கு. இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இன்னைக்கு கஷ்டப்படுறோம் சரி, நேற்றுக்கும் கஷ்டப்பட்டோம் சரி, இந்த மாதிரியே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருக்கிறது தான் நம்ம வாழ்க்கையின் நோக்கமா இருக்கணுமா அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. சரி, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு வச்சிடறோமே, அதோட இந்த வாழ்க்கை முடிஞ்சிருதா, இதை செய்யறதுனால மட்டும் நம்ம ஃபியூச்சர் சேஃப்னு நம்மளால நம்ப முடியுமா, என்கிட்ட இன்னைக்கு இருக்கிற வேலையும் நிரந்தரமா இருந்துரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்படி வருது, ஏன் இந்த வேலை என்னை விட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு இவர் பயப்படுறாரு. மற்றவர்களுக்கும் இந்த பயம் இருக்கு. ஆனா அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில இந்த வேலையில நம்ம கடைசி வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையோட ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு அந்த நம்பிக்கை வரவே இல்லை. அதனால இவர் என்ன யோசிக்கிறாரு, எப்படியாவது இந்த இடத்த விட்டு நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கு என்ன வழி அப்படின்னு யோசிச்சேன்னா, மற்றவர்கள் செய்யும் அதே காரியங்களை செஞ்சு நம்மளால இன்னைக்குமே வாழ்க்கையில ஒரு சேஃபான இடத்துக்கோ இல்ல ஒரு பெட்டரான இடத்துக்கோ போயிட முடியாது அப்படின்ற புரிதல் இவருக்கு வருது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை வளர்த்துக்கணும். அதற்கு என்ன செய்யணும், ஸ்கூல் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்ற எண்ணத்தை நம்ம மாத்திக்கணும். இதுக்கப்புறமா நான் புது விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு முற்படணும், அதுக்கான எஃபர்ட்டை நான் எடுக்கணும், அதை நான் அப்ளை பண்ணியும் பார்க்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு இவர் வராரு. இதெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைப்படுமே அப்படின்னு யோசிச்சேன்னா, அதுதான் இப்ப பணம் சேர்த்து வச்சிருக்கோமே, அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா இது ரிட்டையர்மெண்ட்டுக்காக
எடுத்து வச்ச பணம் இல்லையா அப்படின்னு இவருக்கு இன்னொரு யோசனையும் வருது. இதுதான் இந்த கதையின் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். வாழ்க்கையில எதுவுமே சேஃப் கிடையாது, எதுவுமே ரிஸ்க் ஃப்ரீ கிடையாது. வாழ்க்கையின் சில தருணங்கள்ல நம்ம சில விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையும் நம்ம எடுக்கிற முயற்சியும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்கும் தான் நம்ம வாழ்க்கையில நம்மள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த ரிஸ்க நம்ம நல்லா யோசிச்சு எடுக்கிறோமா, அந்த ரிஸ்க்ல இருந்து நமக்கு கிடைக்க போகிற விஷயங்கள் அந்த ரிஸ்கோட பெட்டரானதா, இந்த ரிஸ்க் எடுக்கிறதுனால நமக்கு கிடைக்க போற வெற்றி கூறுகள் எத்தனை, அதாவது வெற்றிக்கான பாசிபிலிட்டிஸ் எத்தனை அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். வாழ்க்கையில வெற்றி என்னைக்குமே கேரண்டீடு கிடையாது. ஆனா வெற்றிக்கான சான்ஸ் சிலதுல அதிகமா இருக்கும், சிலதுல கம்மியா இருக்கும். அந்த மாதிரி வெற்றிக்கான சான்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மள நம்ம முன்னேற்றிக்கிறது. சோ இவர் அதுக்கப்புறமா அதிகமா படிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சேவிங்ஸை எடுத்து வேற ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாரு. பல விஷயங்களை இன்வெஸ்ட் பண்றாரு, நிறைய விஷயத்துல தோக்குறாரு. ஆனா அந்த தோக்குற விஷயங்கள் தான் இவருக்கு அதை பத்தின புரிதலை கொடுக்குது. திருப்பியும் கடுமையா உழைக்கிறாரு. இப்ப கடுமையா உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது இவர் மொத்தமா இப்ப தொழிலுக்கு வந்துடல. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்த ஆபீஸ்ல சாதாரண வேலையில இருக்காரு. அந்த விஷயத்துல இருந்து சம்பாதிக்கிற விஷயத்தை எடுத்து ரீஇன்வெஸ்ட் பண்றாரு. ஈவினிங்ல மத்தவங்க உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போதும் சினிமாக்கு போயிருக்கும் போதும் இவர் மட்டும் தனியா உட்காந்து யோசிச்சு கடுமையா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. காலங்கள் கடக்குது. ஒரு 40-45 வயசு ஆகுது எல்லாருக்கும். அப்ப திரும்பி பாக்குறாங்க, அந்த ஈசி சேர்ல உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தவர் இன்னொரு சோஃபால உட்காந்து வேற ஒரு சீரியலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த முதல் நபர் அந்த வீட்டுக்கும் அந்த வண்டிக்கும் லோன் கட்டி முடிச்சுட்டு டியூவை கட்டி முடிச்சுட்டு வேற இன்னொரு வண்டியை வாங்கி இன்னொரு பெரிய வண்டியா வாங்கி அதுக்கு டியூ கட்டிட்டு இருக்காரு. இன்னமும் அவருக்கு அதே மாச கடைசி பிரச்சனைகள் இருக்கு. நிறைய சம்பளம் வாங்குறாரு. ஆனா அந்த சம்பளமா அவருக்கு இப்ப பத்துறது இல்ல. ஆனா இந்த மூணாவது நபர் இப்ப அவரோட தொழில எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டாரு. தன்னுடைய தொழில விரிவாக்கம் செய்து கொள்ளும் இன்னொரு இடத்துக்கு வந்துட்டாரு. அந்த பழைய வேலையையும் அவர் விட்டுட்டாரு. இவர் இப்ப 4 பேருக்கு வேலை கொடுத்திருக்காரு. ஆனா இன்னி வரைக்கும் இவர் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் விடல. என்ன விஷயம்னா படிக்கிறதையும் கத்துக்கிறதையும். ஏன்னா அதுதான் அவரை முன்னேற்றுச்சு. அது மட்டும் இல்ல, அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படின்ற விஷயத்துல நமக்கு இருக்க புரிதல் தான் நம்ம வாழ்க்கையை சரியான திசையில நோக்கி நகர்த்துறதுக்கு உதவியா இருக்கும். நமக்கு இருக்க வேலை, இன்னைக்கு இருக்க நிலைமை எதுவுமே சேஃப் கிடையாது. வாழ்க்கையில ஒண்ணு நீங்களே நகர்ந்து செல்லணும், இல்ல வாழ்க்கையை உங்களை நகர்த்தி விடும். ஒன்னு யோசிச்சு பாருங்க, நம்மளே எழுந்து ஓடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதுல நமக்கு எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும், இல்ல யாராவது வந்து நம்மள தள்ளி விட்டாங்கன்னா அதுல நமக்கு எவ்வளவு கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு. சோ இந்த கதையில இருந்து நமக்கு கிடைக்கிற புரிதல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே ஒரு சேஃப் ஜோன்ல போய் மாட்டிக்காதீங்க. எதுவுமே சேஃப் கிடையாது. ரிஸ்க் அப்படின்றத நம்ம கண்டிப்பா வாழ்க்கையில எடுத்தே தீரணும். அந்த ரிஸ்கை எதுல எடுக்கிறோம், எவ்வளவு சிந்திச்சு எடுக்கிறோம், அதுல எவ்வளவு சான்ஸ் இருக்கு வெற்றி பெறறதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, இந்த ரிஸ்க்ல நான் தோத்தாலும் எந்தெந்த விஷயம் எல்லாம் சேஃபா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை யோசிச்சுட்டு அடிக்கடி வாழ்க்கையில ரிஸ்க் எடுக்கிறது மட்டுமே தான் வாழ்க்கையில சேஃபா இருக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி. இந்த கதையில அவர் தொழில ஈடுபட்டாரு. உங்களோட கதையில நீங்க இன்னொரு பெரிய வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக இன்னும் நிறைய படிச்சிருக்கலாம். ஒவ்வொருவரின் வாழ்க்கை ஒவ்வொரு திசையில இருக்கும். அவங்களோட கதை அவங்க செய்யற விஷயத்தை வைத்து வேறுபட்டு இருக்கும். ஆனா எல்லா கதையிலும் காமனா இருக்க ஒரே விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையை நம்மள நகர்த்துறதுக்கு முன்னாடி நம்மளே நகர்ந்து போறது, நம்மளே எழுந்து ஓடுறது, நம்மளே ரிஸ்க் எடுக்கிறது. வெற்றிக்கு பின்னாடி நிறைய தோல்வி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லீங்களா எல்லாரும். அதுக்கு பின்னாடி இருக்க தோல்வியில எங்க இருந்து வருது தெரியுங்களா? இந்த மாதிரி எடுக்கிற ரிஸ்க்ல இருந்து தான். சோ ரிஸ்க் எடுக்கும் பொழுதே நம்ம ஒரு விஷயத்துல நல்லா கவனமா இருந்துக்கணும். இதுல நம்ம தோக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயத்துல. அப்படி தோத்து விழும்பொழுது கீழே விழறதுனால திருப்பி எழுந்துக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய பிரச்சனை. சோ அதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணிட்டு வாழ்க்கையில கண்டினியூஸா ரிஸ்க் எடுக்கிற மனிதர் தான் வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் சந்தோஷமாவும் இருப்பாரு. சோ வாழ்க்கையில ரிஸ்க் எடுப்போம், முன்னேறி செல்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சைக்காலஜி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் a great time.